திமுக கூட்டணி ஒரே ராத்திரியில எல்லா கட்சியும் அங்க போயிடுச்சு. திமுகவுடைய என்ன ஆல்டர்னேட் என்ன பண்ணணும் சார்? திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து அரசியல்ல ஒரு பண்பை போற்றக்கூடியவராக இருக்கு. காங்கிரஸ் போயிருச்சு, மற்ற கட்சிகளை நீங்க போகாதீங்க என் கூட இருங்கன்னு சொல்லி தடுத்திருக்க முடியும். ஆனா அதையும் செய்யாமல் உங்கள் முடிவுப்படி விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் முடிவுக்கே விட்ட ஒரு பெருந்தகையாளர் திரு மு.க. ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பெருந்தன்மைக்கும் அந்த அரசியல் மாண்புக்கும் இன்னைக்கு மதிப்பில்லை என்றே தோன்றும். குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தான் இந்த ஆட்சி தக்க வைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அரசியல் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு தான் விசிகாவும் ஐயம் மனு சேர்க்கப்பட்ட பின்புதான் இந்த ஆட்சி ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இந்த இவிஎம் மிஷின் எல்லாம் செக் பண்ணணும், அதை ஒரு சோதனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்கு. அவருக்கு இப்பதான் விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். என்னைக்கு வந்து விவிபேட்டை 100% என்றாங்களோ அன்னைக்கு தான் வந்து ஜனநாயகத்தின் உண்மையான தேர்தலாக அது இருக்கும். இல்லைன்னா அது வந்து பிஜேபி மீடியேட்டட் தேர்தல் தான். பிஜேபி யாரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று பெர்செப்ஷனை கிரியேட் பண்றாங்களோ அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க. விஜய் வர்சஸ் அண்ணாமலை, திராவிட கட்சிகள் அப்படியே முற்றும் அழிச்சு இவிஎம் பயன்படுத்தி அது ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களா? விஜய் வர்சஸ் அண்ணாமலை கம்பேர் பண்றப்ப அண்ணாமலை 100% பெட்டர். விஜய் பிரஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா? அண்ணாமலை பிரஸ் ஹேண்டில் பண்ணுவாரு. விஜய் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச முடியுமா? அண்ணாமலை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவாரு. எந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுமா? அண்ணாமலை தீர்வு சொல்லுவாரு. இவர் ஊடகத்தை பார்த்து பயந்து ஓடுறவர் விஜய், இவர் ஊடகத்தை மிரட்டக்கூடியவர் அண்ணாமலை. ஆனா அண்ணாமலை எப்படி உள்ள வருகிறார் என்பதான் இங்க கொஸ்டின் மார்க். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக கூட்டணி ஒரே ராத்திரியில எல்லா கட்சியும் அங்க போயிடுச்சு. வைகோ முதல் கொண்டு விஜய் பக்கம் ஓடி போயிட்டாங்க. திமுகவுடைய என்ன ஆல்டர்னேட் என்ன பண்ணணும் சார்? இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் எமர்ஜி, விஜய் பக்கம் எல்லா கூட்டணி அப்படின்னு ஒண்ணு கட்டமைக்கிறாங்க, அண்ணாமலைன்னு ஒண்ணு கட்டமைக்கிறாங்க. இந்த திமுக கூட்டணி என்ன பண்ணணும்? திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு அரசியல்ல ஒரு பண்பை போற்றக்கூடியவராக இருக்கார். அரசியல் மாண்புகளை மதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அரசியல்ல வந்து எதிர்கட்சியா இருப்பேன் என்ற அளவில் இருக்கார். 108 பேரை கொண்ட ஒரு தாவேகாவுடைய ஆட்சி அமைந்தால் அமையாவிட்டால் எனக்கு என்ன, நீ அமைச்சா அமைச்சுக்கோ, அமையாட்டா போ என்று சொல்லி தன் கூட்டணி கட்சிகளை போக விடாமல் தடுத்திருக்க முடியும் திமுகவால். காங்கிரஸ் போயிருச்சு, மற்ற கட்சிகளை நீங்க போகாதீங்க என் கூட இருங்கன்னு சொல்லி தடுத்திருக்க முடியும். ஆனா அதையும் செய்யாமல் உங்கள் முடிவுப்படி விடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் முடிவுக்கே விட்ட ஒரு பெருந்தகையாளர் திரு மு.க. ஸ்டாலின். ஆனா இன்னைக்கு வந்து அந்த பெருந்தன்மைக்கும் அந்த அரசியல் மாண்புக்கும் இன்னைக்கு மதிப்பில்லை என்றே தோன்றது. இந்த பெருந்தன்மையும் மாண்பையும் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடைபிடிப்பது அவர் தலைவருக்குரிய ஒரு பண்பு நலன்களை அவருக்கு கொடுக்கிறது. ஆனால் அதை வந்து மக்கள் மதிக்கிறார்களா என்றால் மதிக்கல. இன்னைக்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தான் இந்த ஆட்சி தக்க வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அரசியல் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டு தான் விசிகாவும் ஐயம் மனு சேர்க்கப்பட்ட பின்பு தான் இந்த ஆட்சி ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை வெற்றிகளாக பிளந்து 25 பேரை கொண்டு போய் இன்னைக்கு அதிமுகவில் இருக்கவங்க அத்தனை பேரையுமே கொல்லைப்புற வாசல் வழியாக ஆதவர்ஜுனாவையும் புஷியானந்தையும் பார்த்து சேரக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அதிமுக தன்னுடைய தலைவர்கள் தன்னை தரந்தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவே ஒரு பக்கம் கரைச்சாங்க. எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதா விசுவாசிகள் எல்லாம் எங்க பக்கம் வாங்கங்கிற லெவலுக்கு. அதிமுகவை கரைப்பதற்கு எந்த கும்பனாலும் முடியாது. அதிமுகவுடைய தொண்டர்கள் இன்னமும் அதிமுகவில் இருக்காங்க. அதனாலதான் இன்னமும் 1,34,00,000 வாக்க எடப்பாடி வாங்கியிருக்காரு. அதிமுகவில் பதவி பெற்று பதவியை அனுபவித்த அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் பணம் சம்பாதித்த அந்த கழுகுகளும் தான் இன்றைக்கு வந்து போயிருக்க ஒழிய அதிமுகவுடைய அழிப்பதற்கு யாராலும் முடியாது. அதே மாதிரி திமுகவுடைய தொண்டர்களை அழிப்பதற்கு யாராலும் முடியாது. இவர்கள் 2 பேருமே வந்து பற்றுள்ள தொண்டர்கள். பொதுமக்கள் தான் வந்து ஃப்ளோட்டிங்காக இருக்காங்களே ஒழிய இந்த அதிமுக ஸ்ட்ராங்காக தான் இருக்கு, திமுகவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இந்த பொதுமக்களுடைய நம்பிக்கை எப்படி பெறுவது என்பதுதான் இன்னைக்கு இளைஞர்களது நம்பிக்கை எப்படி பெறுவது, பொதுமக்களுடைய நம்பிக்கை எப்படி பெறுவது? இதுக்கு கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. கன்வென்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் ஒர்க் அவுட் ஆகாது. 2 பேருமே அதிமுக திமுக 2 பேரும் ஆட்டத்தை மாற்றி ஆடணும். அந்த ஆட்டத்தை மாற்றி ஆடுறதுல அது நவ தாண்டவமா இருக்கும், சிவ தாண்டவமா இருக்கும்.
அப்படிப்பட்ட தாண்டவத்தை எப்படி ஆடுறது அப்படின்றதுக்கு புது கலை அது. அந்த கலையை இவங்க இறக்கி விட்டாங்க அப்படின்னா எதிர்த்து நிற்பதற்கு ஆள் இல்லாமல் போகும். அது நடத்தணும், வேற வழி இல்லை. அதிமுகல இருந்து ஒரு குரல் பொன்னையன் சொல்றாரு, இந்த இவிஎம் மிஷின் எல்லாம் செக் பண்ணணும், அதை ஒரு சோதனைக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு ஒரு குரல் வந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு இப்பதான் விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லும் போதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அட்லீஸ்ட் இப்போயாவது விழிப்புணர்வு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, பேச ஆரம்பித்து என்னைக்கு வந்து விவிபேட்டை 100% என்றாங்களோ அன்றைக்கி தான் வந்து ஜனநாயகத்தின் உண்மையான தேர்தலாக அது இருக்கும். இல்லைன்னா அது வந்து பிஜேபி மீடியேட்டட் தேர்தல் தான். பிஜேபி யாரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள ஜெயிக்க வைப்பாங்க இவிஎம் மூலமாக. இந்த குளத்தூரில் ஸ்டாலின் தோற்றது, தாவேக்கா இத்தனை வாக்குகள் எடுத்தது, இரண்டுமே சந்தேகத்தை கிளப்புது அப்படிங்கிறாரு. இந்த சந்தேகம் நீங்க கூட முன் வச்சு நான் முதல்ல சொன்னேன். குளத்தூர்ல எப்படி ஸ்டாலின் வரிசையா எல்லா சுற்றுலையும் தோற்பாரு, அந்த அளவுக்கு குளத்தூர் மக்களுக்கு தீங்கு செஞ்சுட்டாரு ஸ்டாலின். குளத்தூர் மக்களை வந்து குளத்தூர் தொகுதியவே வந்து ஒரு மாடர்ன் கான்ஸ்டியூன்சியாக மாற்றி காமிச்சார். அத்தனை ஃபெசிலிட்டி, அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அத்தனை பண்ணி கொடுத்து குளத்தூர் மக்கள் தோற்கடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஒன்று குளத்தூர் மக்கள் பைத்தியக்காரங்களாக இருக்கணும், இல்லை நம்ம பைத்தியக்காரனாக இருக்கணும். இவிஎம் எல்லாம் நம்பிட்டு உட்காந்துருக்கு. சரிங்களா? அப்போ இம்மீடியட்டாக தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே ஸ்டாலின் அவர்கள் நன்றி சொல்ல போனார். எத்தனை பெண்கள் அழுதாங்க பார்த்தீங்களா இல்லையா? அப்போ குளத்தூர் வாக்களித்த மக்கள் அழுகக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது அது வந்து வாக்களித்த மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான முடிவுகள் வந்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்போ அந்த முடிவை எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால் முக்கியமான தலைகள் எல்லாமே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்றவர்களெல்லாம் ஒரு வெற்றி பெற வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் கடைசியில் ஏடிஎம்கேலையும் பிளவு உருவாக்கி விட்டது பணமும் பதவியும். நீங்களே ஒரு முக்கிய முகமா யாரெல்லாம் அடையாளப்படுத்தப்படுகிறார்களோ, செயற்கையா உருவாக்கப்படுகிறார்களோ, அங்கதான் இவிஎம் மிஷின் வேலை செய்யும். ஆமாம், அதாவது பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணும். இவிஎம் வந்து நீங்கள் வந்து ஏன் இன்ன வரைக்கும் மக்கள் நம்ப மாட்டாங்க? இவிஎம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மக்களாக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? எல்லா வீட்லேயும், எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் குடும்பமே ஓட்டு போட்டுருச்சு, என் பிள்ளை சொல்லிச்சு ஓட்டு போட்டுச்சு, என் பேரன் சொன்னால் ஓட்டு போட்டேன், என் பேச்சு சொன்னால் ஓட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி பேச வச்சுட்டாங்களா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, 5% வாக்கு வைத்திருக்கக்கூடிய தாவேக்கா 15% வாக்குகளை பெற்றிருக்கலாம், 20% வந்திருக்கு. ஆனால் 35% எப்படி வந்துச்சு? 35% அது 108 தொகுதியில் மட்டும் எப்படி வந்துச்சு? மக்கள் எழுச்சி, மக்கள் அலை அப்படின்னா அது எம்ஜிஆருக்கு வந்த அலை வந்து 130 தொகுதியை கொடுத்து அறுதி பெரும்பான்மை பெற்றது. அது அலை, எம்ஜிஆருக்கு வந்த அலை. பாண்டிச்சேரியிலையும் அந்த அலை அடித்தது, பாண்டிச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைச்சது. ஏன் இந்த விஜய் என்ற அலை வந்து தமிழ்நாட்டோட நின்றுச்சு? அது 107 தொகுதியோட நின்றுக்குச்சு. ஏன் பாண்டிச்சேரியில் அடிக்கல அந்த அலை? பாண்டிச்சேரியில் என்டிஏ பிஜேபி கூட்டணி இருக்கிறதுனால அடிக்கலையா அந்த அலை? இல்லை பாண்டிச்சேரி மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை விட புத்திசாலிகளா? இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பாண்டிச்சேரி மக்களை விட முட்டாள்களா? அப்படிதானே கேள்வி இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பதில் எங்கே போய் தேடுறது? விவிபேட்டில் ஸ்லிப் பிரிண்ட் ஆகுதுல்ல, 100% என்றதில்ல. உனக்கு என்ன பிரச்சனை? என்றதில் என்ன பிரச்சனை? உலகமாக யுத்தம் வந்துருமா? என்னன்னா அந்த ஸ்லிப்பை எண்ணிட்டா இந்தியா தோத்துருமா? அந்த ஸ்லிப்பை எண்ணிட்டா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு வார் வந்துருமா? இல்லை சைனாவுக்கு இந்தியாவுக்கு வார் வந்துருமா? அந்த ஸ்லிப்பை எண்ணிட்டா அமெரிக்காவுக்கு அடிமைப்பட்டுருவோமா நம்ம? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எலெக்ஷன் கமிஷனுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன பிரச்சனை? எண்ணி சொல்லுங்க. நாங்கள் ஓட்டு போட்டது மக்கள் தீர்ப்பே, மகேசன் தீர்ப்புன்னு ஏற்றுட்டு போகிறோம். இது மக்கள் தீர்ப்பே இல்லையேப்பா, எப்படி ஏற்றுக்கிறது? என்றைக்கு வந்து நீங்கள் எத்தனை பார்ட்டி வந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் நடந்தாலும் சரி, எத்தனை ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் சரி, மக்களது தீர்ப்பு மதிக்கப்படவில்லை என்றால் அந்த ஆட்சி மாற்றத்தில் எந்த பிரயோஜனம் இல்லை. இல்லை, நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த பர்சன் கிரியேட் பண்ணுற அனதர் பர்சன் தான் அண்ணாமலை, அதான் இறக்கி விட்றாரு. அதாவதுங்க, பெர்செப்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும், ஊடகங்கள் கையில் எடுக்கணும், சமூக வலைத்தளத்தை கையில் எடுக்கணும், இன்ஃப்ளூயன்சர்ஸை கையில் எடுக்கணும், ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும், அவதூறு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும், அதை வந்து மக்கள் நம்புற மாதிரியாக எல்லார்ட்டையும் கொண்டு சேர்க்கணும். இன்றைக்கி எல்லாருமே மொபைலுக்கு அடிமையாயிட்டாங்க, இன்ஸ்டாகிராமுக்கு அடிமையாயிட்டாங்க.
அப்போ எல்லாரும் மொபைலை பார்த்தா தங்கள் முடிவுகளை தீர்மானிக்கிறாங்க. மொபைலை பார்த்தா வந்து இட்லி ஆர்டர் பண்ணுறாங்க, ஸ்விக்கியில் போடுறதா, ஜெப்டோவில் போடுறதா, இல்லை வேறு இதில் போடுறதான்னு சொல்லி ஜொமேட்டோவில் போடுறதா, ஆர்டர் போடுறதான்னு முடிவு எடுக்கிறாங்க. இது ஆன்லைன் தான், எல்லாமே ஆன்லைன் தானே ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ ஆன்லைனில் நல்ல படமாக இருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுறாங்க, நல்ல பொருளாக இருந்துச்சுன்னா உடனே வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை, அவங்க உணர்ச்சியை தூண்டக்கூடிய கண்டென்ட்டை, அவங்க உணர்ச்சியை வந்து அறுவடை செய்யக்கூடிய கண்டென்ட்டை கிரியேட் பண்ணால் அது உண்மையா பொய்யான்னு நம்புறதுக்கு, அதை தேடி பார்க்கறதுக்கான டைம் இல்லை அவங்ககிட்ட, மக்கள்கிட்ட இல்லை. உண்மையா பொய்யா என்று சீர்தூக்கி பார்க்கக்கூடிய நிலையில் மக்கள் இல்லாத பொழுது அந்த மக்களை நாம் எப்படி வேண்டுமானாலும் அடிமைப்படுத்தலாம். அவர் உணர்ச்சியை தூண்டணும், அவ்வளோதான். இங்கே வந்து நல்லது செஞ்சு ஓட்டு வாங்க முடியாது, வளர்ச்சி திட்டங்களை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது, உரிமைகளை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. உணர்ச்சியை தூண்டி ஓட்டு வாங்கலான்றது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்போ உணர்ச்சியை யார் சக்ஸஸ்ஃபுல்லாக தூண்டுறாங்களோ, பணத்தை வச்சு ஒரு 3000 கோடி இருந்தால் 5000 கோடி இருந்தால் போதும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வந்து 4 லட்சம் கோடி கான்ட்ராக்டை எடுக்கும். வருடத்துக்கு 4 லட்சம் கோடி கான்ட்ராக்ட், 4 லட்சம் கோடி பட்ஜெட்டு. 5000 கோடி செலவழிச்சா மக்களுக்கு பணம் கொடுக்காம மீடியாவுக்கு பணம் கொடுத்து சோசியல் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணி இதை கொண்டாந்து சேர்த்தா செய்ய முடியுன்றதை நிரூபிச்சிருக்காங்க. அப்போ மக்கள் ஏமாந்து போகக்கூடிய மக்கள் என்ன பண்ண முடியும்? அதிமுக வேணாம், திமுக வேணாம், எங்களுக்கு புது ரட்சகர் வந்துட்டாரு, அந்த ரட்சகர் ஓட்டு கேட்காமையே நாங்கள் ஓட்டு போடுவோம், ரட்சகர் வாக்கு கேட்காமையே நாங்கள் வந்து வாக்களிப்போம் அப்படின்னா எதை பார்த்து வாக்களிச்சிருக்காங்க? சோசியல் மீடியா பார்த்தாலும் வாக்களிச்சிருக்காங்க. பாட்டு போட்டு வைபை கிரியேட் பண்ணி, டான்ஸை கிரியேட் பண்ணி, ஆடக்கூடிய கண்டனை கிரியேட் பண்ணி, அவரை பற்றி புகழ்ந்து பேசி, அவரை பற்றி உயர்வாக பேசி, அழுது துடிச்சு, அப்படியே பார்த்த உடனே ஆனந்த கண்ணீராக குட்டி, ஏதோ அனாதை ரட்சகனை பார்த்தது மாதிரி, ஏதோ முருகனை பார்த்த மாதிரி, ஜீசஸை பார்த்த மாதிரி, அல்லாவை பார்த்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதன் மூலமாக இவர்தான் அனாதை ரட்சகன், இவர்தான் ஹீரோ என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார். எனவே வந்து இன்னொரு 5 வருடங்களுக்கு மக்கள் வந்து எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அவர் எப்படி ஆட்சி நடத்துகிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கிறார். எனவே அவரை கேட்கணும்னா உங்கள் வீட்டில் இருக்க விஜய் கேட்கணும். உங்கள் வீட்டில் யார் இருக்காரு? விஜய் இருக்கார், விஜய் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து கரண்ட் வரலையா, உங்கள் வீட்டில் இருக்க விஜய்கிட்ட கேளு. ஏன்னா எம்எல்ஏ யாரும் தெரியாது, அமைச்சர் யாரும் தெரியாது, ஒவ்வொரு வீட்லையும் விஜய் இருக்கார். அதனால அவர் வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவார். சரியா? உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா, உங்கள் வீட்டில் இருக்க விஜய்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வேணுமா, உங்கள் வீட்டில் இருக்க விஜய்கிட்ட கேளுங்க. ஓகே? உங்களுக்கு வந்து ரோடு நல்ல ரோடு வேணுமா, உங்கள் வீட்டில் இருக்க விஜய்கிட்ட கேளுங்க. கரண்ட் வரலையா, உங்கள் வீட்டில் விஜய் எழுப்பி கரண்ட் வரலப்பா ஆன் பண்ணி விடுப்பான்னு கேளுங்க. எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் கடவுள் வந்து ஆசி கொடுத்தாருன்னா எல்லாமே சரியாக நடக்கும். எனவே வந்து 5 ஆண்டுகள் மாதம் மும்மாறி மழை பொழியும், சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும், பெண்கள் குழந்தைகள் என்ன நடந்தாலும் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகே? குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் சம்மந்தம் கிடையாது. சட்டம் பாயும், கடுமையான நடவடிக்கை எடுக்கும். சார்ஜ் ஷீட்லாம் போடுவாங்க. போன கவர்மெண்ட்டில் சார்ஜ் ஷீட்லாம் போட மாட்டாங்க, எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டில் எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு குற்ற வழக்கில் தண்டிக்கப்படுவாங்க. போன கவர்மெண்ட்டில் அதெல்லாம் நடக்கலை. இந்த கவர்மெண்ட்டில் புதுசாக சார்ஜ் ஷீட்லாம் போடுவாங்க. அதான் நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கைன்னு அதான். இப்போ விஜய் வந்துட்டாரு, அண்ணாமலையும் எடுத்துட்டு வராங்க மெல்ல மெல்ல. இப்போ விஜய் வர்சஸ் அண்ணாமலை நீங்க கூட சொன்னீங்க, அப்படி கொண்டு வந்துட்டு திராவிட கட்சிகள் அப்படியே முற்றும் அழிச்சு இவிஎம் பயன்படுத்தி அது ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மைதானே சார்? அதாவதுங்க, விஜய் வர்சஸ் அண்ணாமலைன்னு கம்பேர் பண்ணுறப்ப அண்ணாமலை 100% பெட்டர். விஜய் ஏன்னா ஒன்றும் தெரியாது. விஜய் ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா? அண்ணாமலை ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுவார். விஜய் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேச முடியுமா? அண்ணாமலை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசுவார். விஜய் வந்து எந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல முடியுமா? அண்ணாமலை தீர்வு சொல்லுவார். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர், ஒரு கட்சியை வழிநடத்தி 11% கொண்டாந்தவர். அவருக்கு வந்து பின்புலமாக பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் இருந்தது. அவருக்கு வந்து விஜய்க்கு கொடுத்த மாதிரி ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுத்தாங்க. ஓகே?
அந்த செக்யூரிட்டியை பயன்படுத்தி அவர் தமிழக மக்கள் மத்தியில் பாத யாத்திரையெல்லாம் போய் ஒரு பிரபல்யமான ஆனார். ஊடகங்கள் எழுதியது, ஊடகங்களை மிரட்டினார். இவர் ஊடகத்தை பார்த்து பயந்து ஓடுறவர் விஜய், இவர் ஊடகத்தை மிரட்டக்கூடியவர் அண்ணாமலை. அப்போ அண்ணாமலைக்குன்னு ஒரு ஸ்டாண்டிங் இருக்கு. அப்போ விஜய் வெர்சஸ் அண்ணாமலை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா அண்ணாமலை இஸ் ஃபார் பெட்டர் தென் விஜய். சரிங்களா? இது வந்து அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும். ஆனால் அண்ணாமலை எப்படி உள்ள வருகிறார் என்பதான் இங்கே கொஸ்டின் மார்க். அண்ணாமலை வந்து இன்னைக்கு அப்துல் கலாமை கையில் எடுத்திருக்காரு. அப்துல் கலாம் சென்டர் ஃபார் எத்திக்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காரு, அண்டு பாலிட்டின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதில் நான் ட்ரைனிங் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ட்ரைனிங் பெற்றவர்கள் தான் உள்ளாட்சி தேர்தலில் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்க முடியும். இதை செயல்படுத்தி காட்டியவன் நான். யார்? எப்போ? 2016 250 பேரை தேர்ந்தெடுத்து அதில் சட்டமன்ற உறுப்பினருக்கான பயிற்சி கொடுத்து அவங்களிலிருந்து ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து முதலாக விசில் சின்னத்தில் நிற்க வைத்தவன் நான். அப்போவே ஆமாம், அப்போ விசில் சின்னம். அப்போ எப்படி விசில் சின்னம்? அப்போ வந்து எனக்கு அப்துல் கலாம் விஷன் இந்தியா பார்ட்டின்னு ஆரம்பித்தோம். பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க குடும்பத்தில் வந்து கேஸ் போட்டாங்க. ஆனால் கோர்ட் வந்து அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிடுச்சு. எலெக்ஷன் கமிஷனும் ஓகேன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அது சொல்வதுக்குள்ள எலெக்ஷன் வந்துருச்சு. அப்போ அப்துல் கலாம்கிட்ட 20 ஆண்டு காலம் இருந்த எனக்கு அப்துல் கலாம் பேரை பயன்படுத்த முடியல, அப்துல் கலாம் போட்டோவை பயன்படுத்த முடியல. ஒரு சுயேட்சை மாதிரி கண்டஸ்ட் பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போ தமிழறிஞர் ஐயா அவர்களது பார்ட்டி காந்தி அந்த பார்ட்டியில் அவருக்கு விசில் சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த விசில் சின்னத்தில் நாங்கள் வந்து ஒரு 50 கேண்டிடேட்டை நிறுத்தினோம். புரிஞ்சுங்களா? எந்த சப்போர்ட்டும் கிடையாது, எந்த ஊடகம் எங்களுக்கு ஆதரவாக நிற்கலை, யாரும் எங்களை தூக்கி பிடிக்கலை. இங்கே தமிழ்நாட்டில் வந்து யார் தூக்கி பிடிச்சாதான் அவர்கள் வந்து உத்தமர்கள். ஊடகம் தூக்கி பிடிக்கணும், பின்னால் பின்புலம் வந்து பணம், மணி பவர் பேக் பண்ணணும், பார்ட்டி பவர் பேக் பண்ணணும், இல்லை வேற ஏதாவது ஒரு பவர் வந்து பேக்கப் கொடுக்கணும். அவர்களால் தான் வந்து அது வர முடியும். உண்மையானவர்கள் நாங்கள் தோற்றோம். ஓகே. ஆனால் அவர் பேரை பயன்படுத்தி யார் வேணாலும் பயன்படுத்துறதுக்கு உரிமை இருக்கிறது. அண்ணாமலை பயன்படுத்தியிருக்கிறார். ஆனால் முதலாக அப்துல் கலாம் அவர்களது புறா திட்டத்தை ஏற்றுக்கொண்டவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நான் கொடுத்த கலாம் சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டம், புறா திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திட்டம், 5 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்தி கலாம் சஸ்டைனபிள் ஸ்மார்ட் வில்லேஜ் மிஷனை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கொடுத்தார். அவர் வந்து அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டு விஷன் 2030 அந்த திட்டத்தை ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கீமாக அனௌன்ஸ் பண்ணார். அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு கலாம் பேர் தான் வைக்கிறதா இருந்தது. ஆனால் கடைசி நேரத்தில் அதிகாரிகள் தலையிட்டால் கலாம் பெயர் மாற்றப்பட்டு உத்தமர் காந்தியடிகள் பெயர் வைக்கப்பட்டது. ஓகே. ஆனால் கலாம் கொடுத்த திட்டம் தான் நிறைவேற்றேன்னு திரு மு.க. ஸ்டாலின் சொன்னார். அவர் கலாம் பேரே சொல்லியிருந்தா ஒருவேளை அந்த திட்டம் மக்கள் மத்தியில் போய் ஈடுபட்டிருக்கலாம். இன்னைக்கு கலாம் பேரை சொன்ன உடனே, ஏன்னா இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரே சக்தி அப்துல் கலாம். இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஜாதி மதம் கடந்து மொழி கடந்து இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரே சக்தி அப்துல் கலாம். அப்போ அந்த இளைஞர் சக்தியை திரளுவதற்கு தான் அந்த திட்டத்தையே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தேன் நான். அப்போ அதை வந்து கடைசி நேரத்தில் சில அதிகாரிகளுடைய தலையீட்டின் காரணமாக அப்துல் கலாம் ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டம் தான் முதல்வர் வந்து அனௌன்ஸ் பண்ணுறது அப்துல் கலாம் பேரில் அனௌன்ஸ் பண்ணி சொன்னார் என்கிட்ட. ஆனால் வந்து அவர்கள் வந்து இந்த மகாத்மா காந்தி ரூரல் 100 நாள் வேலை திட்டத்துக்கு மகாத்மா காந்தி பேரை மோடி எடுத்துட்டாரு, அதனால மகாத்மா காந்தி பேரை வச்சிருவோம்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. கடைசி மாற்றி விட்டதுனால அந்த திட்டம் அனௌன்ஸ் பண்ணதே தெரியாமல் போச்சு மக்களுக்கு. அப்துல் கலாம் பேரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா தமிழகம் முழுக்காது மக்கள் திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜாக வந்திருக்கும். அதை வந்து யார் முதலமைச்சர் விரும்பியிருந்தும் ஆனால் அவரால் செயல்படுத்த முடியாமல் போய்விட்டார். அப்புறம் தேர்தல் அறிக்கையிலையுமே அதை சொல்லியிருந்தார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் அப்துல் கலாமுடைய ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருந்தார். ஓகே. முதலில் கையில் எடுத்தவர் திரு மு.க. ஸ்டாலின். இப்பொழுது அண்ணாமலை அதை பயன்படுத்தி இருக்கிறார். அது நம்ம வரவேற்கிறேன். அண்ணாமலை அந்த அப்துல் கலாம் பேரில் ஒரு ட்ரைனிங் பயிற்சி மையம் நடத்துவதை நான் வரவேற்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணாமலைக்கு. ஓகே. அப்துல் கலாம் தான் வந்து ஒரு இளைஞர்களுக்கான ஃபியூச்சர். அப்துல் கலாம் கொடுத்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஃபியூச்சர்.
அப்துல் கலாம் கொடுத்த திட்டத்தை மட்டும் மோடி செயல்படுத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு ஈரானும் இஸ்ரேல் அமெரிக்கா வார் நடக்கும் பொழுது நம்ம இந்தியா எனர்ஜி இண்டிபெண்டன்ஸை சாதிச்சிருப்போம், எரிசக்தி சந்தனை அடைஞ்சிருப்போம். அப்துல் கலாம் கொடுத்த திட்டங்களான ஸ்மார்ட் வில்லேஜ் திட்டத்தை நிறைவேற்றிருந்தா, ஸ்மார்ட் சிட்டியை உருவாக்குனாரு மோடி, இதுவரைக்கும் ஒரு ஸ்மார்ட் சிட்டி கூட வரல. ஆனால் அப்துல் கலாம் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தா இன்னைக்கு ஸ்மார்ட் வில்லேஜ் உருவாயிரும். அப்போ அந்த அப்துல் கலாம் அவர்களை கையில் எடுத்திருக்கிறார் திரு அண்ணாமலை. அதற்காக எனது வாழ்த்துக்களை நான் அண்ணாமலைக்கு தெரிவித்துக்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர். அந்த லீடருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கிறது. என்னன்னா, அவர் யாருடைய பின்புலத்தில் வந்திருக்கிறார் என்பது ஒரு சந்தேகம். அவரது வருகை வந்து கண்டிப்பாக விஜயினுடைய பாப்புலாரிட்டியை டென்ட் பண்ணும். ஆனால் அது வெற்றிக்கு வித்திருமா என்பது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இருக்கு. கண்டிப்பாக விஜய் விட 100% பெட்டர் அண்ணாமலை இஸ் பெட்டர். புரிஞ்சுங்களா? ஆனால் ஒரு வாரம் அவர் ரிசைன் பண்ண போறார், ஃப்ளைட் ஏறிட்டார், விஜய்க்கு போடுவாங்கல்ல, விஜய் வந்து காரில் ஏறப்போகிறார், விஜய் கார் கதவு திறக்கப்படுகிறது, விஜய் கார் வெளியே வந்து விட்டது, விஜய் கார் ரோட்டில் ஊர்ந்து செல்கிறது, விஜய் பார்த்தா எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அப்படின்னு பின்னால பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நான் தன்னந்த நீ ஆளு அப்படின்னு ஒரு பாட்டு போட்ட மாதிரி அண்ணாமலை வந்து இங்கே போறாரு அங்கே வராரு. ஊடகங்கள், தமிழ்நாட்டு ஊடகங்களும் வட இந்திய நார்த் இந்தியன் ஆங்கில ஊடகங்களும் ஒரு வாரம் வந்து ஒரு ஹைப்பை கொடுத்தது. அங்கே தான் சந்தேகம் வருது. அந்த ஹைப் கொடுக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் சந்தேகம் வருது. அப்போ ஒருத்தர் ஹைப்பை கொடுத்து ஒருத்தர் விலகுறதுன்னா என்னது? நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ரிசைன் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு இமெயில் அனுப்புவீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவீங்க, இல்லை ஒரு லெட்டர் எழுதி, ரிசைனேஷன் லெட்டர் எழுதி உங்கள் தலைவருக்கு கொடுத்து வேலையை ரிசைன் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லுவீங்க. அவ்வளோதானே? அவ்வளோதான் நடக்கும் சார். அவ்வளோதான். இந்த இங்கே போகிறாரு, அவர் போய் பார்க்குறாரு, அவரை 3 மணி நேரம் சந்தித்தார், இவரை 3 மணி நேரம் சந்தித்தார், இவரை 3 மணி நேரம் சந்தித்தார், ஏர்போர்ட்டு கிளம்புறப்பே திரும்பி வர சொன்னாங்க. இப்படியெல்லாம் வந்து ஒரு ஹைப்பு கொடுத்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஹைப்பை பில்டப் பண்ணி கொடுத்தது வட இந்திய ஊடகங்கள். வட இந்திய ஊடகங்கள் சும்மா எப்படி கொடுக்கும் ஹைப்பை? சும்மா எப்படி கொடுக்கும்? அப்போ அங்கே தான் வந்து ஒரு இளையோடைய சந்தேகம் இருக்கிறது. அந்த சந்தேகத்தை வரக்கூடிய அண்ணாமலையுடைய செயல்கள் தான் இனிமேல் நிரூபிக்கணும். அந்த சந்தேகம் இருக்கும் வரை பிஜேபி சார்புள்ள வாக்குகள் அண்ணாமலையிடம் வரும். இன்னைக்கு 15 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 15 லட்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திமுகவுக்கும் டிவிக்கு எல்லாம் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு? 17 லட்சம். எவ்வளவு? 17 லட்சம். அதான் வாக்கு வித்தியாசம். ஓகே. இப்போ வந்து விஜயனுடைய வாக்குக்காக ஃப்ளோட்டிங் ஓட்டு வந்து பிஜேபி இருந்த ஓட்டு எல்லாம் வந்து இங்கிருந்து விஜய்க்கு போனது. அது எல்லாம் அண்ணாமலைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மற்ற பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்துல் கலாம் இருக்கிறதுனால இளைஞர்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. அப்துல் கலாம் கூட 20 வருஷம் இருந்த எனக்கு நான் வந்து விஷனை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நான் வந்து 10 வருடம் போராடி இருக்கேன். அப்துல் கலாம் வந்து சங்கி கிடையாதுரா. அப்துல் கலாம் வந்து ஒரு நேஷனலிஸ்ட், தேசிய எண்ணம் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி, நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னு சொல்லி அப்துல் கலாம் வந்து எல்லா மக்களையும் அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டுடைய ஒரு அவதாரம் என்று நிரூபிப்பதற்கு 10 வருஷம் போராடி இருக்கேன். நான் 2015 2025 வரைக்கும் 10 வருஷம் நான் போராடி இருக்கேன். இன்னைக்கு வந்தவொடனே என்ன சொல்லுவாங்க? அவரை அண்ணாமலை தூக்குனதுனால அவர் சங்கின்னு சொல்லிடுவாங்க. அவர் ஏற்கனவே பிஜேபி ஆளு, அதனால பிஜேபி வந்து இவர் தூக்கிட்டு வந்திருக்காரு அண்ணாமலைன்னு ஈஸியாக சொல்லி அவரை முத்திரை குத்துவான். ஆனால் அந்த முத்திரையும் தாண்டி அண்ணாமலை ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து அண்ணாமலைக்கு வந்து பிஜேபியுடைய பேக்ரவுண்ட் இல்லை, ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட் இல்லை, அண்ணாமலை மோடியினுடைய ஆள் கிடையாது, அண்ணாமலை அமித்ஷாவுடைய ஆள் கிடையாது என்பதெல்லாம் நிரூபிப்பதற்கு அவர் கஷ்டப்படணும். அதுதான் அவருக்குள்ளே உள்ள பேக்லாக், அவருக்குள்ள எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதுதான் அந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து இருக்கும் வரை அண்ணாமலையால் வந்து ஒரு இந்த லீடர்ஷிப் மெட்டீரியல் தான் அவர். பட் ஆனால் அவரால் வந்து விஜயை எதிர்த்து நிற்க முடியும், ஆனால் வெற்றி பெற முடியுமான்னு தெரியாது. எனவே வந்து இதெல்லாம் வந்து அவர் எப்படி வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா அவர் வந்து ஹிந்துத்துவாக்காக பாடுபட்டவர். எத்தனையோ கேஸில் வந்து மதமாற்றம் நடக்கிறது என்று சொல்லி பொய்யான விஷயங்களை எல்லாம் முன்னுக்கு எடுத்து கொண்டு வந்தவர், முன்னால் நின்றவர்,
திருப்பூன்ற கேஸில் முன்னால் நின்றவர், மைக்கேல் பட்டி கேஸ், மைக்கேல்பட்டி கேஸு, இப்படி பல்வேறு இடங்கள்ல அவருக்கு வந்து ஒரு பேக்லாக் இருக்கு, எப்படி வந்து அவர் இந்துத்துவாக்கு ஆதரவாக இருந்தவர் என்று. எனவே அந்த முகத்தை தாண்டி அண்ணாமலை வர்றது அவருக்கு ஒரு சேலஞ்ச். அவருக்கு இருக்க ஒரு நார்மல் சந்தேகம் இருக்கிறது, இது பிஜேபியினுடைய மறு உருவம். ஏன்னா பிஜேபி டைரக்டாக வர முடியாது, பின்னால் தான் வர முடியுன்ற தமிழ்நாட்டில் அது ஆகிப்போச்சு. அப்போ வரும்பொழுது என்ன அர்த்தம் அப்படின்னா, உதயநிதியை ஈர்த்து போக செய்யக்கூடிய முயற்சியாகத்தான் இது நம்ம பார்க்கப்படுகிறது. எனவே வந்து அதிமுக திமுக கொஞ்சம் விழித்து கொள்ள வேண்டிய தருணம் இருக்கிறது. அதிமுக திமுக தங்களை பதப்படுத்திக் கொள்வதற்கும் தங்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கும் அதிமுக திமுக இந்த நேரத்தில் சீரியஸாக திங்க் பண்ணி அதுக்கான மீட்டுருவாக்கத்தை உடனடியாக செய்தால் மட்டுமே இனிமேல் வந்து இந்த சோசியல் மீடியா காலத்தில் மக்கள் வந்து விளம்பரத்திற்கு அடிமையான காலத்தில் அந்த மக்களது எண்ணங்களை வெற்றி கொள்ள முடியும். ஆனால் எது பண்ணாலும் சரி 100% விவிபேட்டை எண்ணாமல் இவங்க என்ன பண்ணாலும் வெற்றி இவர்களுக்கு கிடைக்காது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.